நண்பனின் திருமணத்திற்காக முதல் ஆளாய் வந்த ஆகாஷ் அம்பானி. கோவையே பிரம்மாண்டப்படுத்திய நண்பரின் திருமணம். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் ரவி சித்ரா தம்பதி. இவங்களுடைய மகள் நிக்கி, இவங்களுக்கும் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த கோகுல்தாஸ் அப்படின்றவருக்கும் திருமணம் நிச்சயமாச்சாமா. கோகுல்தாஸுடைய குடும்பம் பூர்வீகம் கர்நாடகாவா இருந்தாலுமே இப்ப வெளிநாட்டுல வசிச்சுட்டு வராங்களாமா. வெளிநாட்டுல இந்த குடும்பத்துக்கு சொந்தமா ஒரு தங்க சுரங்கம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதுல கோகுல்தாஸும் முகேஷ் அம்பானியுடைய மூத்த மகனான ஆகாஷ் அம்பானியும் நெருங்கிய நண்பர்களாமா. இதுல கோகுல்தாஸ் நிக்கி இந்த ஜோடிக்கு சிறுவாணி பக்கத்துல இருக்க பெருமாள் பதில ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்துல திருமணம் செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுல தன்னுடைய நெருங்கிய நண்பரான ஆகாஷ் அம்பானிக்கும் அழைப்பு விடப்பட்டிருந்ததாமா. சோ நண்பர் கூப்பிட்டாரு, உடனே வரணும் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் அம்பானியும் தன்னுடைய மனைவியோட சேர்ந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி தனி விமானத்துல கோவை ஈஷா மையத்துக்கு வந்து இறங்கி இருக்காங்க. கார்கள் அதுக்கப்புறமா மும்பைல இருந்து வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் படை சூழ அங்க தங்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மொத்தம் 4 தனி விமானம் 40 கார்கள்ல இந்த திருமணத்துக்கு அம்பானியோட மகனான ஆகாஷ் அம்பானி கூட சேர்ந்து பல தொழில் அதிபர்களுமே வந்திருந்தாங்களாமா. அங்க இருந்து திருமணம் நடந்த இடத்துக்கு போறதுக்காக ஒரு பிரபல மூலியமா ஹெலிகாப்டருமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததா. அதை தொடர்ந்து நண்பருடைய திருமணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஆகாஷ் அம்பானி ஈஷா மையத்துக்கு போயிருக்காங்க. அங்க அந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க மனைவியோட சேர்ந்து மறுபடியும் மும்பைக்கு திரும்பி போயிருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான திருமணத்துக்காக கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு.